ஓகே. கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போகிறேன். ஸோ அதுக்காக தான் வண்டி இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வண்டி ரொம்ப அழுக்காகிடுச்சு, சேர சகதியமாக ஆகிடுச்சு லாஸ்ட் வீக் பெய்ஞ்ச மழையில் ஒட்டி. ஸோ அதுக்கு அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு போகலான்னு தான் போயிட்டுருக்கேன். எவ்ரி மந்த்து நான் 1.5 மந்தில் ஒரு 2000 கிலோமீட்டர் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ 2000 கிலோமீட்டர் நான் வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன். செமிசிந்தர் இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷெல் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து 1 லிட்டரில் வருது. வண்டியில் ஒரு இன்ஜின் நாய்ஸ் கேட்குது, இன்ஜின் சவுண்டு. அந்த 1 லிட்டர் மாற்றும்போது மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது 200 ml எக்ஸ்ட்ரா 1.2 லிட்டர் இருக்கிற இன்ஜினில் மாற்ற சொல்லியிருந்தார். ஸோ அது கிடச்சா அதை போய் மாற்றிக்கலாம். இதுதான் போயிட்டுருக்கேன். சார் சோப் போட்டு குடிக்கிறான் சார். சோப் போட்டு குடிக்கிறான். டேய் ஊட்டி வந்து குடிப்பாடுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷ் முடிஞ்சுது. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்ஜினியல் மாதிரி செயின் டைட் பண்ணிட்டேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில். எப்பவுமே 1 லிட்டர் இன்ஜினியல் தான் நான் மாற்றுவேன். அந்த 1 லிட்டர் மாற்றும்போது இன்ஜினில் நாய்ஸ் வருது. மெக்கானிக் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் 1.2 லிட்டரு சேஞ்ச் பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ml ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஜினில் நாய்ஸ் வராது அப்படின்னாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்குற 1.2 லிட்டரில் வால்வுலைன் வந்தது, சிந்தட்டிக் ஆயில் வந்தது, 420 rupees. அதை மாற்றினோடனே எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இந்த 1 லிட்டருக்கும் 1.2 லிட்டருக்கும் சுத்தமாக நாய்ஸே கேட்கல. இன்ஜின்லேருந்து சவுண்டே வரல, அப்படி நைஸாக இருந்தது. காரில் எப்படி சவுண்டு வரதோ அந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இன்ஜினில் வந்து சவுண்டு வருது அப்படின்னா ஒரு 200 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், நாய்ஸ் வராது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 550 ரூபா ஆகிடுச்சு. 420 ரூபா இன்ஜின் ஆயில். ஸோ இன்ஜின் ஆயில் மாற்றினதுக்கு செயின் டைட் பண்ணதுக்கு 50 ரூபா, 80 ரூபா பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணதுக்கு.
நான் எப்பவுமே வாட்டர் வாஷ் பண்ண மாட்டேன். வண்டி ரொம்ப அழுக்காயிடுச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மழை பெஞ்சுது. ஸோ மழையில் ஓட்டி ரொம்ப சேறு சகதியமாக உள்ளெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வாட்டர் வாஷ் பண்ணேன். பட் நார்மலாக நானே தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்த டைம் உள்ளே ரொம்ப சேறு போயிட்டு அது ரொம்ப கட்டி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வாட்டர் வாஷ் பண்ண கொண்டு வந்தேன். நாளைக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம். ஸோ அதுதான் வண்டி கொண்டு போயிட்டு நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரிப்புக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சு நான் முடிஞ்சால் அந்த வீடியோ எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், எங்கே போகிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா டெம்பிள் வீடியோ, ஒரு கோவில் வீடியோ, ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலியாக போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கோவில் வீடியோ, ஒரு பழமையான கோவில், தென் ரொம்ப ஃபேமஸான கோவில் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை பிக் பண்ணிக்கோங்க. நிறைய கோவில் வீடியோ, நிறைய ரைடு வீடியோ இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரைடு வித் டெம்பிள். ஸோ ரைட் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் நெக்ஸ்ட்டு இந்த சேனலில் போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிக் பண்ணிக்கோங்க.